السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين وعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. இந்த உலகம் அனைத்தையும் அழகாய் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவனாகி அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. இன்னும் அவனுடைய சாந்தியும் கருணையும் சமாதானமும் என் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அரிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லவர்கள், இன்னும் இந்த நல்லதோர் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும், இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகும் என்று நிலவட்டமாக அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா கட்டுப்பட சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் வாஜி அல்லாஹ வாஜி ரசூல வாஜி உம்ர வாஜி அல்லாஹ். முதல்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். வாத்தியம் அல்லாஹ் வாத்தியம் ரசூல வாத்தியம் உம்ர. முதல்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கட்டுப்படுங்க. மூணாவதா உங்களுடைய அமீருக்கு கட்டுப்படுங்க. அதாவது உங்களை பொறுப்புக்குன்னு ஒண்ணு நியமிச்சிருந்தாங்கன்னா அந்த பொறுப்புதாரிகளுக்கு கட்டுப்படுங்க. ஏன் கட்டுப்படணும்? எதுக்கு கட்டுப்படணும்? ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையை கட்டுப்பட்டனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு பாலைவன மண்ணுல ஒரு தண்ணி, ஜம்ஜம் தண்ணி இப்ப அந்த ஒரு பாலைவனத்துல வந்துட்டு இன்ன வரைக்கும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு வத்தாத ஒரு கிணறு, ஒரு வத்தாத ஒரு தண்ணி அப்படின்னா அது ஜம்ஜம் தண்ணி மட்டும்தான். அதுல ப்ரூஃப் அதுல என்ன இருக்குதுன்னா, அதுல இத்தனை வருஷமா இருந்திருக்கு, அதுல புழு பூச்சி ஏதாவது உண்டாயிருக்கும், அதுல ஏதாவது நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் எல்லாம் அதுல இருக்கு, அதுல புழு அப்படி ஏதாவது ஒண்ணு பாக்டீரியா ஏதாவது பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்க்க சொல்றதுக்கு அப்புறமும், இந்த காலத்துல செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமும் அதுல ஒரு பூச்சி, ஒரு புழு, ஒரு பாக்டீரியா கூட அதுல வளரல அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மாஜிசா. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புல் பூண்டு கூட முளைக்கல. அந்த இடத்துல கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எதுவுமே இல்ல. அந்த இடத்துல நபி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நீங்க அந்த இடத்துல போய் விட்டுட்டு வந்துருங்க இப்ராஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த இடத்துல எதுவும் ஒரு கேள்வி கேட்கல. ஏன் அல்லாஹ் அங்க விடணும், எதுக்கு அல்லாஹ் அங்க விடணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கல. அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டாங்க. இன்ன வரைக்கும் ஒரு புகழக்கூடிய ஒரு நபராக யார் இருக்கா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சு நடக்கணும். எதுக்கு சொல்றாங்க, என்ன காரணத்துக்காக சொல்றாங்க அப்படின்றத முதல்ல நம்ம ஏத்துக்க பழகணும். நம்ம ஏத்துக்கிறல, இன்னைக்கு நமக்கு ஏத்துக்கிறல அப்படின்னு சொன்னா என்னைக்குமே அந்த ஏத்துக்கிற மனப்பக்குவம் வரவே வராது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு உஸ்தாத் யார் உங்களை கட்டுப்படுத்துறாங்க, உங்களை வழி அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் ஒரு சிறந்த, ஒரு நல்ல ஒரு மாணவனாக உருவாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த காலத்துல தாய் தந்தையருக்கு அதாவது சொல்ற பேச்ச கேட்கல அப்படின்னு சொன்னா ஊர்ல இருக்கவங்க சொல்லுவாங்க. அதே அங்க அதாவது ஸ்கூல்ல படிக்கிற வாத்தியார் சொன்னது கேட்கல அப்படின்னு சொன்னா வெளியே இருக்க போலீஸ் அடி வாங்கணும். அடுத்து அது ஒண்ணு கொஞ்சம் வளர்ந்து வரப்ப அடுத்து எப்படின்னா ஊர் மக்கள் எல்லாத்துலயும் அடி வாங்குவான். இது நட்சத்திர உண்மை. நீங்க வேணா அது நிறைய பேர்கிட்ட பார்த்திருப்பீங்க. ஏன்னா ஒரு மனிதன் ஒரு சொல்றாங்கன்னா அது நம்ம நன்மைக்கு தான் இருக்கும், எதுவுமே அது தீமைக்கு இருக்காதுன்னு சொல்லி எடுத்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க. அத உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
எனவே இந்த ஒரு கத்தபாவை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.